அந்த ஜிஹெச்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் போயிருந்தப்ப அந்த டீன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குப்பைக்கு முதல்ல நிரந்தர தீர்வு காணுங்கள் அம்மா, இதை வந்து எங்களால் சொல்ல முடியலம்மா, அந்த மாதிரி ஒரு வேதனையில் நாங்கள் இருக்கோம். எல்லா குப்பையை இருக்கிற தூசு புகை எல்லாம் அங்கே ஆஸ்பத்திரிக்கு தான் வருது, நோயாளிகளுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு, நாங்களும் நல்ல காற்றை சுவாசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டவுனுக்குள்ள போய் பார்த்தா பொதுமக்களுக்கும் இது பெரிய சுகாதார கேட தர்ற விஷயமா இருக்கு. ஏன்னா காற்றுல வந்து நச்சு கலக்குது, இதுல வர புகை பூரா மக்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு தான் போதே தவிர காற்றுல நல்ல விஷயங்களே வர்றதுக்கு இல்லாம இந்த இடத்த பொசுக்கிற குப்பைகளோட புகை வந்து மக்களுக்கு கேடு உண்டாக்குது. அந்த காரணத்துக்காக கலெக்டர்ட்டையும் சொல்லியிருக்கு. கலெக்டர் பொற்கொடி மேல இருக்கும்போது சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு கலெக்டர் வந்திருக்காங்க, அவங்க போயிட்டாங்க. இப்போ புது கலெக்டர் வந்தப்போ இதை போய் சொல்லியிருக்கேன் நான். அவங்களும் கேட்டிருக்காங்க, இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி நகராட்சியில போய் நான் 3 முறை சொல்லியிருக்கேன் கமிஷனர்கிட்ட, இந்த குப்பைக்கு ஒரு நிரந்தர தீர்வு செய்யுங்க சார், இந்த குப்பையை அப்புறப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் அவங்க எடுக்கவும் இல்லை, செவிசாய்க்கவும் இல்லை. திமுக கவர்மெண்ட் வேணும்னு செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்க வந்து இதை பார்த்துட்டு இன்னைக்கு காலையில பார்த்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த குப்பையை பத்தி மக்கள் ரொம்ப 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 வேதனைப்படுற ஒரு விஷயம்னா அந்த குப்பை குடங்க தான் மக்களுக்கு. அந்த பார்த்துட்டு எனக்கு இனியும் இவங்க செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வரல. அதனால இது என்னோட தனிப்பட்ட முயற்சியில எங்க தவேகாவின் சார்பாக நாங்க எடுக்கிறோம் அந்த முயற்சி. குப்பைகளை அப்புறப்படுத்துறதுக்கு முதல்ல கூட்டி ஒரு இடத்துல சேர்த்துட்டு அந்த குப்பைகளை அள்ளி எங்கே கொட்டலான்னு அப்புறம் பார்த்துக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு இப்போ எல்லாம் ஒழுங்குபடுத்துறோம். எப்படின்னா சுத்தம் பண்ணி ஒரு இடத்துல குமிச்சு வச்சுட்டு வேலி போட போகிறோம். அந்த வேலி அந்த மரங்கள் எடுத்து இந்த சைடும் அந்த சைடு வேலி போட்டு இதை முதல்ல வரவிடாத படிக்கு இப்போதைக்கு கொட்டுறதுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டு நாங்கள் அந்த பகுதியில் சுத்தம் பண்ண இன்னைக்கு வந்திருக்கோம். டெய்லி கொட்டுறவங்களை பூரா கவனத்துக்கு தான் வேலி போட போறோம். வேலி போட்டுட்டு அவங்ககிட்ட நாங்க முன்னாடி சொல்லிடுவோம், இங்க கொட்டாதீங்க, கொட்டுறவங்க கொட்டு போய் முன்னாடி அங்க தள்ளி கொட்டுக்கணும் இப்போதைக்கு சொல்லிட்டு இந்த குப்பையில எடுத்துட்டு போய் வேற இடத்துல கொட்டுற வரைக்கும் நாங்க கவனமா அதை பார்த்துக்குவோம். வாணியங்குடி கிராம ஊர் சார்பாக பல முறை நாங்கள் வந்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியரும் பார்த்துருக்கோம், நகராட்சி கமிஷனையும் பார்த்து பல முறை இது கோரிக்கை வச்சோம். கோரிக்கை வச்சு இது கண்டுக்கிறவே இல்லை. இந்த அரசு வந்து எந்த ஒரு திட்டங்களையும் கண்டுக்கிறல. சிவகங்கை டவுனை ஒட்டி இருக்குது. இது மெடிக்கல் காலேஜ், மக்கள் 100 நோயாளி வராங்க, 100 டாக்டர் வராங்க, 100 நர்ஸு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. மேற்கொண்டு இது வந்து சுகாதார கேடுகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கலெக்டர் தமிழக முதலமைச்சர் வரைக்கும் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வந்து சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அக்கா குழந்தைவேல் நகராட்சியில் வந்து இதை வந்து பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கிறதுனால கிராமத்து சார்பாக வந்து நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கம்மாய் இது வந்து 100 ஏக்கர் விவசாயம் உள்ள இடம். இந்த கம்மாயை வந்து கால்வாயில் பூராமே இதனால் அடைவிட்டு கிடக்கு. நீர்நிலைகளை பூராமே தடுத்து அங்கங்கே தேங்கி நிற்கிது தண்ணி. கம்மாய்க்கே தண்ணி வர்றது கிடையாது. இதனால் விவசாயம் பாதிப்படுது. இந்த குப்பைகளை வந்து இனிமேல் கொட்டாமல் பாதுகாத்து இந்த நீர்நிலைகளை வந்து தடுத்து நிறுத்த தண்ணிகளை வந்து கம்மாய்க்கு வந்து செல்லுமாறு அரசு வந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது சிவகங்கையில் நிற்கிறோம். சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அக்கா குழந்தைராணி நாச்சியார் அவர்கள் பல முறை இந்த சிவகங்கை ஜிஹெச் அந்த மருத்துவக் கல்லூரி கழிவுகளை வந்து நகராட்சிக்கு நிர்வாகம் வருஷ கணக்கில் இங்கே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அக்கா வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு முதலாக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு தான் போனாங்க. இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த மருத்துவமனை டீன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து சொல்ல முடியாமல் நாங்கள் இருக்கோம், பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சோம், இந்த குப்பைகளை வந்து அகற்ற மாட்டுறாங்க நகராட்சி நிர்வாகம், வேறு இடம் பார்த்து கொட்ட மாட்டேங்கிறாங்க. இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்து மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகள் வந்து நோயை தீர்க்கிறதுக்காக வர்றாங்க. ஆனால் அந்த குப்பை வந்து தீ வச்சு கொளுத்துறதுனால அந்த அசுத்தமான காற்று உள்ளே நுழைகிறதுனால வர்ற நோயாளிகளுக்கு மேலும் நோய் தான் ஏற்படுது. அது போக இந்த சுற்றுவட்டார இந்த மானியங்குடி கிராமத்தில் இருக்க விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுதுன்ற மாதிரி அந்த கிராம மக்கள் நம்மக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கழிவு தண்ணிகள்லாம் அந்த கம்மாயில் கலந்து கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பாசனம் உள்ள விவசாய நிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அக்கா வந்து எம்எல்ஏ ஆனதுலேருந்து முதல் முக்கியமான மக்களுடைய கோரிக்கையை அந்த குப்பை அகற்ற வேலையை சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதுக்காக நகராட்சி நிர்வாகத்துக்கு 1க்கு 3 முறை போய் முறையிட்டாங்க. நேரில் போய் முறையிட்டாங்க, ஃபோன்லாம் பேசலை. நேரில் போய் முறையிட்டதுக்கு அவங்க நகராட்சி நிர்வாகம் தாவேகா அரசுனால மக்களுக்கு எதுவும் நல்லது நடந்துடக்கூடாது, இவங்க வந்து இந்த எம்எல்ஏ வந்து நல்லது செஞ்சுட்டாங்கன்ற மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இல்லாத வதந்திகளையும் பொய் புரட்டுகளையும் மக்களிடத்தில் பரப்புறதுக்காக பொய்யான செய்திகளையும் மக்களிடத்தில் பரப்புனாங்க. அதையும் எதிர்கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு இது, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கத்தோட கலெக்டர்கிட்ட பல தடவை மனு கொடுத்தாங்க. கலெக்டர் இப்போ வந்து 3வது கலெக்டர் இப்போ நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் 3வது கலெக்டராக இருக்காங்க. அவங்ககிட்டையும் இது கொடுத்து எங்களுக்கு இன்னுமே பண்ணுறதுக்கு எதுவும் இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொறுத்து பார்த்துட்டு இன்று காலையில் தினமலர் என்ற செய்தித்தாளில் வந்து நியூஸை பார்த்து எம்எல்ஏ அம்மாவே நேரடியாக வந்து அவங்களோட சொந்த செலவில் 3 கிட்டாச்சியை கூப்பிட்டு வந்து இந்த குப்பைகளை ஒருமிச்சு ஒரே இடத்துல குமிச்சு
இதுக்கு நம்மளே ஸ்டெப் எடுத்து இதுக்கு மாற்று இடம் நம்ம தேடி இந்த குப்பைகளை அகற்றுறது வரைக்கும் சுற்றி வேலி போட்டுட்டு ஒரே ஒரு இடம் இந்த நகராட்சி குப்பைகளை மட்டும் ஒரே இடத்துல மட்டும் பரப்பி கொட்டாமல் ஒரே இடத்துல கொட்டுறதுக்காக வழி விட்டுட்டு மொத்த குப்பைகளை இங்கேருந்து அகற்றுனதுக்கப்புறம் சுத்தமாக இந்த சுற்றி வேலி அமைச்சு இதை சுகாதாரமான ஒரு இடமா இந்த மருத்துவமனையை சுகாதாரமான மருத்துவமனையாக சிவகங்கையில் நம்பர் 1 மருத்துவமனையாக மாற்றுறதுக்கு நம்ம சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அக்கா குழந்தைராணி நாச்சியார் அவர்கள் முழு முயற்சி எடுத்து இன்று காலையிலேயே வந்து அவங்களே வந்து நிரந்தரமாக இங்கேயே நின்று இந்த குப்பைகளை அகற்றுறதுக்குள்ள வழியை பார்த்துட்டு இருக்காங்க.